குமரவேல் என்பவருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. அதில் முதல் பொண்ணான அனுவுக்கு வாங்கி சாப்பிட்றதுனா ரொம்பவே பிடிக்கும். அதனால அவங்க அப்பா எப்போ வேலையை முடிச்சுட்டு வந்தாலும், அப்பா சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு தினமும் கேட்கும். 2வது பொண்ணு லட்சுமி அவங்க அப்பா கிட்ட எதையுமே வாயை திறந்து கேட்காது. அதனாலேயே என்னமோ லட்சுமிக்கு இப்படி வாங்கி சாப்பிட்றதுலாம் பிடிக்காது போல அப்படின்னு நினைச்சு எப்போ வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அனுவுக்கு மட்டும் ஏதாவது வாங்கி சாப்பிட வாங்கிட்டே வருவாரு. இப்படி அவர் வாங்கிட்டு வரப்ப அனுவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதை பார்த்து அவங்க ஆயாவுக்கு, டேய் எப்ப பார்த்தாலும் அனுவுக்கு மட்டும் வாங்கிட்டு வரியே, ஒரு நாளாவது லட்சுமிக்கு வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரும், லட்சுமிலாம் இது வரைக்கும் இந்த வாயை திறந்து எதுவும் கேட்டது இல்லம்மா, அதுக்கு இதெல்லாம் எதுவும் பிடிக்காது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஆயாவும், டேய் ஒருத்தவங்க வாயை திறந்து கேட்காதனால அவங்களுக்குள்ள ஆசை இல்லைன்னு நினைச்சிக்காதடா, நானே லட்சுமி கிட்ட எத்தனை தடவை கேட்டிருக்கேன் தெரியுமா, ஏமா அனு உங்க அப்பா கிட்ட எப்படி கேட்டு வாங்கி சாப்பிட்றா, அதே மாதிரி நீயும் கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு. அதுக்கு அவ என்ன தெரியுமா சொல்லுவா, அப்பா கிட்ட காசு இருக்கோ இல்லையோ நான் எப்படி வாயை திறந்து கேட்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுவா. சரி நானே வாயை திறந்து கேட்காம எங்க அப்பா என்னைக்காவது ஒரு நாள் காசு இருக்கிறப்ப வாங்கி சாப்பிட வாங்கிட்டு வருவாருன்னு காத்துட்டு இருந்தேன். ஆனா எங்க அப்பா அனுவுக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வருவாரு. கடைசியா எங்க அப்பா உனக்கு என்னமா பிடிக்கும் அப்படின்னு கேட்டு 3 வருஷம் ஆகுது பாட்டி அப்படின்னு ரொம்ப சோகமா பேசுவாடா அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் சொல்றேன், ஒருத்தவங்க நம்ம கிட்ட வாயை திறந்து எதுவுமே கேட்கலன்றதுனால அவங்களுக்குள்ள ஆசைகள் இல்லைன்னு நீங்களே நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.